அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பாதாம் பவுடர் எப்படி செய்யறதை பார்க்க போகிறோம். பாதாம் பால் அப்படின்னா பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. இது கடையில் போய் 100 200ன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்கிறத விட நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நமக்கு குடும்ப செலவு மிச்சமும் ஆகும். ஒரு 50 கிராம் இருந்தால் போதுங்க, வீட்லேயே நம்ம சூப்பரான பாதாம் பவுடர் ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, அவ்வளோ ஈஸி தாங்க. ஒரு ஈஸியான மெத்தடில் பாதாம் பவுடர் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 200 ml தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதி வந்தோன்னே அதுக்கப்புறம் தான் அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணணும். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் பருப்பை ஆட் பண்ணணும். நான் 50 கிராம் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். என் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாதாம் பவுடர் வாங்கிட்டு வரணும், 500 ரூபா காசு கொடுன்னு கேட்டாங்க. நான் இதை வெறும் 60 ரூபாயில் முடிச்சிட்டேங்க. அவ்வளோ சிம்பிள் தான் இந்த பாதாம் பவுடர் செய்கிறது, ரொம்ப ரொம்ப செலவு கம்மி. இப்போ சுடுதண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க 50 கிராம் பாதாமை ஆட் பண்ணிக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் மட்டும்தான் இந்த பாதாம் பருப்பு சுடுதண்ணியில் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்துடுங்க. இந்த 1 நிமிஷம் நல்லா ஊறும்போதே அதில் இருக்கிற அந்த தோலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி வரும் பாதாம் பருப்பில். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வெளியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த பாதாம் பருப்பை நீங்கள் நைட்டே ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு கூட செய்யலாம். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட செய்யலாம். அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாதாம் பருப்பில் இருக்க தோலை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, அதனால் தோலை வந்து எடுத்துகிட்டு தான் எப்போவுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இப்போ பாதாம் பவுட்ரு செய்யறதுக்கும் அதே மெத்தட் தாங்க. இந்த பாதாம் பருப்பு தோலில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து சாயம் ஏற்றி அதை கலராக்கணுன்றதுக்காக கலர் சேர்த்து நம்ம கொடுக்குறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தோலை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பாதாம் ஊற வச்ச தண்ணி பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். நார்மலாக நீங்கள் ஊற வச்ச தண்ணிக்கும் இந்த தண்ணிக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் தெரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்கள் பாதாம் எப்படி யூஸ் பண்ணாலும் தோலை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாதாம் பருப்பில் இருக்க தோலை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கையில் வச்சு ஒரு கையில் நசுக்குனாவே அந்த தோல் வெளியே வந்துடும், பருப்பு தனியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இந்த பாதாம் பருப்பில் இருக்க தோலில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் சாப்பிட்லாம் தோலோடையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இந்த பாதாம் பருப்பில் பார்த்திங்கன்னா 14 கிராம் வந்து கொழுப்பு சத்து இருக்குது, புரத சத்து 6 கிராம், நார்ச்சத்து வந்து 3.5 கிராம் இருக்குது. இந்த கொழுப்பு சத்தில் நமக்கு தேவையான உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு தான் இதில் இருக்குது. நான் வெஜிடேரியன் சாப்பிடாதவங்க தாராளமாக இந்த பாதாம் பருப்பை தினமும் எடுத்துக்கலாம். ஏன்னா 14 கிராம் வந்து இதில் கொழுப்பு சத்து இருக்குது. விட்டமின் இ வந்து அதிகமாக இதில் இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு 100% விட்டமின் இ தேவைன்னா அதில் 48% வந்து இந்த பாதாம் பருப்பு மூலிமா நமக்கு கிடைக்கிது. அதனால் தினமும் ஒரு 4 பருப்பு சாப்பிட்லாம். இந்த பாதாம் பருப்பு நம்ம டெய்லி சாப்பிட்டு வரதுனால கேன்சர் வராது, ஹார்ட் ப்ராப்ளம் வராது, அல்சைமர் அப்படிங்கிற நோய் வராது. குறிப்பாக பார்த்திங்கன்னா மெக்னீஷியம், மேங்கனீஷியம் இந்த தாதுக்களோட குறைபாட்டினால நமக்கு பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. பாதாம் பருப்பு நம்ம சாப்பிட்றனால பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து ரொம்பவே எடுத்துக்கக்கூடிய முக்கியமான சத்து பொருள் இது. ஏன்னா மாவு சத்து வந்து இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொன்று வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பாதாம் பருப்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பசியை தூண்டுறது வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அதனால் நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். இந்த பாதாம் பருப்பில் பைட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து மினரல்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். அதாவது நம்ம மினரல்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் அயர்ன், கால்சியம், ஜிங்க்கு இந்த மாதிரி சத்துள்ள ஆகாரங்கள் எடுத்துக்கும் போது இந்த பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் இருக்க சத்துக்கள் வந்து உடம்பில் எடுத்துக்காமல் இந்த பைட்டிக் ஆசிட் வந்து தடுக்கும். அதனால் தனியாக மட்டும் பாதாம் பருப்பை சாப்பிடுங்க. இப்போ தோல் நீக்கின பாதாம் பருப்பை ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டிங்கனாவே கொஞ்சம் ட்ரை ஆயிரும். பாதாம் பருப்பு நைட்டே நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தோல் உரித்து செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் செய்யுங்க, இல்லைனா பாதாம் பவுடர் வந்து கெட்டு போயிடும். இந்த மாதிரி காட்டன் துணியில் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் கடாயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேண்டாம், அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பாதாம் பருப்பை 200 பேர்த்துக்கு 12 வாரம் பர் டேக்கு 56 கிராம் கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சி பூர்வமாக இது வந்து வெளியிட்ருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்தப்போ கேன்சரு, ஹார்ட் ப்ராப்ளம், அல்சைமர் நோய் இந்த மாதிரி நோய்கள்லாம் வர்றது வந்து ரொம்பவே வாய்ப்பு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பாதாம் பருப்பை வறுத்து எடுத்தாச்சு, அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த பாதாம் பருப்போட ஹீட்டு வந்து குறைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பாதாம் பருப்பில் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, துளி கூட வந்து ஈரப்பதமே இல்லை, அதோட கலரும் வந்து சேஞ்ச் ஆகலை. இந்த மாதிரி பாதாம் பவுடரை நல்லா வறுத்துட்டு ட்ரை பண்ணி நீங்கள் பாதாம் பவுட்ரு செய்யும் போது அது ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதோட டேஸ்ட்டு வந்து மாறாது. இந்த காலகட்டத்தில் ஃபேமிலி ஓட்டுறதே ரொம்ப கஷ்டங்க. சிக்கனமாக இருந்தால் தான்
நம்ம சிறப்பாக வாழ முடியும். அதனால் கடையில் போய் 200 300ன்னு செலவு பண்ணாமல் வீட்டிலையே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க இந்த பாதாம் பவுட்ரு. இதை பாதாம் பவுட்ரு வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கூல் ட்ரிங்க்கு, ஹாட் ட்ரிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக பண்ணி கொடுக்கலாங்க. இப்போ நம்ம 50 கிராம் பாதாம் பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து சர்க்கரை வந்து ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். 100 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறதுனால ஸ்மெல் எதுவும் வராது. அது ஒரு நல்ல கிருமி நாசினி தான். இப்போ வாசத்துக்காக ஒரு 4-5 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச இந்த சர்க்கரை பவுட்ரோடையே பாதாம் பருப்பு வந்து ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாதாம் பருப்பை நான் ஆட் பண்ணும்போது துளி கூட ஹீட் இல்லை, நார்மல் டெம்பரேச்சர் தான். இப்போ நல்லா அரைச்சி எடுக்கும்போது இந்த பாதாம் பருப்பு வந்து லைட்டாக வந்து குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பாதாம் பவுட்ரு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய பவுட்ரு தான் இது. சர்க்கரை, மஞ்சத்தூள், பாதாம் பருப்பு இது 3 மட்டும் போதும். நம்ம சூப்பரான ஒரு பாதாம் பவுட்ரு ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த பாதாம் பவுடரை ஒரு நல்ல திக்கான பாலோடு சேர்த்து கலந்து குடிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கூலிங்காகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம், ஹாட் ட்ரிங்க்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். இந்த 50 கிராம் பாதாமில் பார்த்திங்கன்னா ஒரு 30 கிளாஸ் வந்து பாதாம் பால் வந்து நம்ம செய்யலாம். அந்தளவுக்கு நம்ம கிடைக்கும். இந்த பாதாம் பவுட்ரு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகணும் அப்படின்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா. என்கிட்ட பிஸ்தா இல்லை, நான் அதனால் பாதாம், முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு காய் சீவு தட்டிலையோ இல்லை கத்திலையோ சீவிட்டு ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலில் சேர்த்து கலக்கி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே கம்மியான டைமிங்கில், கம்மியான செலவில் நம்ம வீட்டுக்கு தேவையான பாதாம் பவுடர் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் தென் பாய் ஃப்ரம் செஃப் புகழ்.